வணக்கம் எல்லாருக்கும். இப்போ இந்த புது இண்டிகேட்டர் பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஆம், தீபக், உங்களுக்கு டவுட் என்ன இருக்குதா? சார் எனக்கு இருக்கு சார். இப்போ அந்த கேளுங்களா? இண்டிகேட்டர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார். ஓகே. இப்போ வந்து ஒரு 3 சினாரியோ இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அதில் இதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆமாம். டவுன் ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்டு, சைட்வேஸில் இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து எப்படி எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போதைக்கு இதை எஜுகேஷன் பர்பஸில் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ம். இதை ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது எப்படி யூஸ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங், ஐ மீன் ட்ரெண்டிங்னா அப் சைடு இல்லை கீழே டவுன் சைடு, ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது எப்படி இந்த ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் போச்சுன்னா அது எப்படி சார் அதை ஃபாலோ பண்ணுறோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே பலா. தேங்க்யூ. இப்போ இது ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் இதை பார்க்கலாம். ஓகேயா? இதில் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் இது அப் ட்ரெண்டாகவும் இருக்குது, இந்த இடத்துல சைடு வேவும் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த சரி. ஓகே சைடு சார். வேஸாக இருக்குது. ஸோ இது அப் ட்ரெண்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதை என்னென்ன மாதிரியான சினாரியோவில் நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் பை கேண்டில் அப்படிங்கிற மாதிரி போனோம் அப்படின்னா, இது ஒயிட் கேண்டில் ஒரு 3 டைப்பாக இந்த இடம் வரும்போது, இந்த ஒயிட் கேண்டில்லாம் வரும்போது ஒரு 3 டைப் ஆஃப் பிஹேவியர் அது பண்ணும். ஒன்று சைட்வேஸ் பண்ணும், இல்லைன்னா இது ட்ரெண்டிங் பண்ணும். ஓகேயா? ஓகே சார். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மேஜராக இது சப்போர்ட் ஆகவும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இது ஆக்ட் பண்ணும். ஓகே சார். ஓகேயா? இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த மாதிரி சினாரியோவில் என்ன நடக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி இது ரேஞ்ச் பவுண்ட், இந்த ரேஞ்சுக்குள்ளே இது நடக்கிறதுக்கு சான்சஸ், அதாவது அந்த க்ளோசிங் மேலே போனாலும் திருப்பி அந்த இடத்துல உள்ளார ட்ரேட் நடக்கிறதுக்கு நிறையா. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடந்திருக்கு பாருங்க. ஓகே. ஓகே. இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலோ, இல்லை ஒரு ட்ரெண்டு கண்டினியூ பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரியான இடம்லாம் இது நடக்கும். ஓகேயா? அப்போ ஓ- இந்த மாதம் ஒரு கேண்டில் இப்படி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம உஷாராயிடணும். உஷாராயிடணும்னா என்னன்னா, இது இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தராக இது ட்ரெண்ட் ஆக போகுது, இல்லை இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு இங்கே ஒரு பொசிஷனில் இப்போ நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே எவ்வளோ சீக்கிரம் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா, அடுத்த மாதம் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் ஒரு 3 மாதம் இருக்குது. அதை எப்போ பிரேக் அவுட் ஆகி ஒரு ஒயிட் கேண்டில் வருதோ அந்த டைமுக்கு அந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே நீங்கள் என்ட்ரானீங்கன்னா, ஸ்டில் இன்ன வரைக்கும் அது எங்கேயுமே ஒயிட் கேண்டில் வரல, மந்த்லியை பொறுத்த வரைக்கும். கரெக்டுங்களா? ஓகே சார். ஓகே. 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 இப்போ அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஒரு கேண்டிலுக்குள்ள எப்படி அது சைடுவேஸாக நடந்தது. இப்போ ஒரு ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இந்த சினாரியோவை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போயிட்டு திருப்பி கீழே மேலே போய் மேலே போய் கீழே போய் இப்போ இந்த இடம்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஓகே. ம் ம். இப்போ இது மந்த்லி கேண்டலில் இது என்ன மாதிரியான ஒரு இது ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த ஓகே. இடத்துல உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும், இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகேயா? அப்போ ஓகே. இதுக்கு மேலே இது ப்ரைஸ் போகும்போது இதோட அந்த ப்ரெஷர் அடுத்த ஒரு கேண்டில் இருக்கு. ஓகேயா? எப்பயுமே என்னன்னா, ஒரு ஒயிட் கேண்டில் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நீங்க வெளியில வரணும். ஓகேயா? ஓகே. என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்குறீங்களோ அதுதான். இப்போ மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, நம்ம ஃபர்தரா மேலே போறோம் அப்படின்னா, இந்த கேண்டில்ல நீங்க எக்ஸிட் ஆகணும், அல்லது இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனுச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இது வரைக்கும் இந்த வேவ் இருக்கும். ஓகே. ஓகே. இந்த கேண்டில்ல நீங்க என்டர் ஆனீங்கன்னா இந்த கேண்டில் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். கரெக்டா? ஓகே. அப்ப இந்த இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, இந்த இடம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குல்ல, இது ம். மேஜர் சப்போர்ட்டா இது ஆக்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே. அப்ப இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஃபர்தரா இங்க வரும். ஓகேயா? ஓகே. இந்த மாதிரியான ஒரு இடம்லாம்
ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் கூட ஆகலாம். எப்படி வேணாலும் ஓ. நடக்கும். ஓகே. அப்ப ம். வந்து ம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, இது மேல போயிட்டு ம். திருப்பி சேம் உங்க கேண்டில வந்து அது ரீடெஸ்ட் பண்ணும். இப்ப ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த ஓ. இடத்துல எனக்கு இதுதான் ஹைங்கிறது தெரியாது. அப்ப ம். இந்த ஹைன்னு தெரியல. ஆனா, நான் வந்து இந்த இடத்த கீழ வந்துச்சுன்னா, நான் குடுத்துருவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்தா குடுப்பேன். இல்லன்னா ரன் பண்ண விடுவேன் அப்டின்னா, நீங்க என்ன ரன் பண்ண விட்டாலும், அது வந்து ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு, திருப்பியும் உங்க ரேஞ்ச வந்து அது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். ஓகே. ஓகேயா? எப்ப ஒரு கேண்டில்க்கு உங்க கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டில் முடியுதோ, அப்ப இந்த ட்ரெண்ட் போனது எவ்வளோ மேல போனாலும் திருப்பியும் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி அந்த காஸ்ட் பிரைஸ வந்து ஒரு வாட்டி டச் பண்ணும். அந்த ஓகே. டச் பண்ணும்போது இந்த இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடியே ஒரு அலர்ட் மாரி, அதாவது வெள்ளை கேண்டில் முன்னாடியே வந்துரும் உங்க பிரைஸ். அல்லது ம். இந்த இதுக்குள்ள வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கேண்டிலோட ஐக்குள்ளயே ஏதோ வரும்போதே உங்களுக்கு ஒயிட் கேண்டில் வந்துரும். அப்போ வந்து ம். என்னன்னா லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இத ம். ம். பொறுத்தவரைக்கும். ஓகேயா? அன்லெஸ் வந்து அதுக்கு முன்னாடி அலர்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் குடுத்துரும். இதுதான் ம். இதோட அ கீ பாயிண்ட்ன்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப ம். முக்கியமான இது. நம்ம ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகணும்னா, அது அந்த அந்த காஸ்ட்லயே வந்து நம்ம வெளியில வந்துரணும் அப்படிங்கிறது தான். ஓகேயா? ம். சேம் சினாரியோ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. ஓகேயா? இந்த ம். இடத்துல இந்த ஹைய கட் பண்ணா தான் நம்மளுக்கு அப்படின்னா, இந்த ஹைக்குள்ள தான் அது ப்ளே ஆயிட்டு இருக்கு. மேல போம்போது ஒரு கேண்டில் போட்டிருக்கு. ஓகேயா? ம். அப்ப ம். இந்த இடத்துல என்டர் ஆனீங்கன்னா, அடுத்த கேண்டில் வரைக்கும் நீங்க அந்த ப்ராஃபிட்ட வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும். கரெக்ட்டா? ம். அப்ப உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ. ஓகே. ம். அதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லணும்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது, அந்த இடத்த நோட் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேயா? இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா, இதோட விக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ, அப்ப ம். இந்த லோ இங்க இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸோட கேண்டிலோட ஹை வந்து இந்த கேண்டிலுக்கு உள்ளார இருக்கு ம். அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழ க்ளோஸ். அப்ப இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் என்னன்னா, எப்பயுமே இந்த கேண்டில்லேருந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட லோல தான் இருக்கணும். ஒரு ஓகே. இப்ப இது ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல என்டர் ஆகுறீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோல தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ம். கீழ க்ளோஸ் அப்படின்னா தான் நீங்க அந்த பொசிஷன்லேருந்து வெளில வரணும். ஓகே. இல்லைன்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ மந்த்லி அப்படிங்கும்போது அந்த சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் ஒரு வீக்கு கூட வைக்கலாம். எப்படி வேணாலும் இத வந்து ஒரு வாட்டி அது வந்து வந்துச்சு அப்படின்னா, ஒயிட் கேண்டில் வரல. ஆனா பிரைஸ் இங்க வந்துச்சு அப்படின்னா, திருப்பி இந்த இடத்துல போய் பை தான் பண்ணணும். ஓகேயா? ஓகே. ம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு ஒயிட் கேண்டில்ல என்டர் ஆயிட்டீங்க. திருப்பி அடுத்த ஒயிட் கேண்டில் இது கிரீன் கேண்டில் அதுவுள்ள இருக்கு. ஒயிட் கேண்டில் இங்க இருக்குன்னா, அப்ப ம். வித்தின் த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்னொரு ம். கீ பாயிண்ட் என்னன்னா, எப்ப இந்த ஹைய தொட்டுச்சோ, திருப்பியும் வந்து இந்த பாடிய ஒரு வாட்டி தொடும். ம். ம். இத கீழ வந்துச்சு அப்படின்னா, இந்த கேண்டில் லோவ வந்து ஒரு வாட்டி கண்டிப்பா தொட்டுரும். ஓகேயா? ம். அப்ப ஹைய தொட்டாலும் ஒரு வாட்டி லோவ தொடும். இப்ப இந்த இடத்துல தொடல அப்படின்னா, இந்த பாடிக்கு கீழ வரல. ம். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ம். ஓகேயா? அப்ப இந்த ஹைக்கு மேல ஒரு லைன் போட்டீங்கன்னா, வித்தின் த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த ட்ரேடு க்ளோசிங் வச்சிருக்கு. அப்ப அந்த ம். பிரஷர் வந்து என்னன்னா, ஒரு சர்டன் டைம்ல வந்து இது பிரேக் ஆயி மேல போயிரும். ம். ஓகேயா? அப்ப இந்த கேண்டிலுக்கு கீழ க்ளோஸ் வைக்கல அப்படின்னாலே, இது வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு. அப்ப மேல இங்க போலல்ல. ம். ம். அப்ப இந்த இடத்துலயும் மேல போலல்ல. இங்க மட்டும் எப்படி வந்து அத சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மேல வந்து 3வது கேண்டில் இதுக்கு அதாவது இந்த கேண்டிலுக்கு மேல வந்திருக்கு. ஓகே. ஓகே. இதுக்கு முன்னாடி வெள்ளை கேண்டிலுக்கு முன்னாடி அடுத்த கேண்டில் வந்து கிரீனு அதுக்கு மேல இந்த பிரைஸ் வந்திருக்கு. ஒயிட் ம். கேண்டில்.
ஓகேயா? அப்ப உங்களுடைய ரெஃபரன்ஸ் இதுதான். ஓகே. இந்த கேண்டில் கிடையாது. இந்த கேண்டில் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸா மாறிடும். அப்போ ஓகே. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோ. முன்னாடி இந்த கேண்டில்ல இருக்கும்போது, இந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸா இருந்தது. ஓகே. இப்ப இந்த கேண்டில் வரும்போது, உங்களுக்கு இந்த கேண்டிலோட ஸ்டாப் லாஸா மாறிடும். ஓகே. கரெக்ட்டா? கிளியர்? கிளியர் சார். அப்ப இந்த புரிஞ்சுது சார். பிரைஸ வந்து ஒரு வாட்டி இத டச் பண்ணிரும். ஓகே. இப்போ அந்த ஹையை கிராஸ் ஆனோடனே வந்து பெரிய கிரீன் கண்ணில் போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல என்ட்ரியை நம்ம எங்க எப்படி சார் டிஃபைன் பண்றது? இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம். இத நீங்க இந்த இடத்த வீக்லியா கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகேயா? இந்த இடத்த வந்து வீக்லியா கன்வெர்ட் இப்ப நான் வந்து இத எக்ஸாம்பிள் ஓகே. எதுக்கு மந்த்லியில் இருக்கு. இப்போ மந்த்லியில் மார்க் பண்ணிட்டு மந்த்லியில் இருக்கிற லெவலில் வீக்லியில் அதுக்கு அடுத்த லோயர் டைம் ஃப்ரேமில் கட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அங்கே தான் வந்து என்ட்ரியை வந்து டிஃபைன் ஆமா. பண்ணுறோம். இப் திருப்பி டார்கெட் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஒயிட் கேண்டில் வர்றதை வந்து ஒரு லாங் ட்ரேடாக வைக்கலாம். இல்லை அப்படின்னா அதே டைம் ஃப்ரேமில் அடுத்த நெக்ஸ்ட் எங்கே ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து எக்ஸிட்டாக யூஸ் பண்ணிக்கலாமா சார்? இப்படி கரெக்ட். ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? பண் யூஸ் பண்ணலாம். இப்ப ம். வந்து நான் இத வந்து சொல்றது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல சொல்றேன்ல. ஓகே சார். ஓகே. இந்த கேண்டில் இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் இங்க. ம். இந்த கேண்டில் இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் இங்க. ம். கரெக்ட்டா? ம். அப்ப இந்த கேண்டில் வந்து இத கட் பண்ணும்போது நீங்க ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கணும். இப்ப வந்து ஓகே. கான்செப்ட் எதுக்குன்னா, சின்ன ஓ. சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம சொன்னோம்னா, அது ஜூம் பண்ணி நம்ம நெறைய வந்து இருக்கும். ஓகே சார். அப்படிங்கிறதுக்காக ஓகே. ஓகே. இது புரியுது ஒரு சார். ஐடியாவுக்காக. ஓ. அதாவது இந்த இத வந்து நம்ம எப்படி ஓ. பார்க்கணுங்கிறதுக்காக புரியுது சார். லாஜிக் என்ன அப்படிங்கறது லாஜிக் சொல்லுங்க. ஆ. இதுதான் லாஜிக். ம். ஓகேயா? அப்ப வந்து இந்த மாரி சைட்வேஸ்ல இருக்கும்போது, இத கட் பண்ணி மேல குளோஸ் பண்ணுச்சுன்னா, ம். இந்த கேண்டிலுக்கு கீழ குளோஸே ஆகாது. ஓகே. அதே போல இந்த கேண்டிலுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகாது. ஓகே. ஓகேயா? இந்த கேண்டிலுக்கு கீழேயும் க்ளோஸே ஆகாது. அடுத்த ஒயிட் கேண்டில் ஃபார்ம் அடுத் ஆகிற வரைக்கும். ஆமா. இப்ப ம். இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் எடுத்துச்சு மேல க்ளோஸ் ஆயிருச்சு. ம். நான் வந்து லாங்க்கு போறேன். ம். ஓகே. அப்ப வந்து பாடியும் இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ம். ம். கரெக்ட்டா? ஓகே. அப்ப நான் லாங்குக்கு போறேன் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? இந்த கேண்டிலுக்கும் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கும் லோல இருக்கும். ஓகே. ம். ம். இதுதானே ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க. லாங் போயிருக்கீங்க. ஆனா மார்க்கெட் திரும்பிருச்சு. ம். 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 ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? இந்த கேண்டிலோட லோல இருக்கும். ஓகே. ஓகே. இந்த கேண்டில் போகும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். ம். ஓகே. ம். ம். இப்படிதான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம இந்த செட்டப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து அடுத்த இது வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் வருது. நீங்க ஒரு ட்ரேட் போறீங்க. ம். அப்ப இது ஆப்போசிட்ல போகும்போது இது ஆப்போசிட்ல ட்ரேட் போகுதுன்னு நான் லாங் போயிருக்கேன். ஏன்னா கேண்டில் எனக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, ம். ம். நான் வந்து ம். லாங் போயிருக்கேன் அப்படின்னா, ம். எப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கலையோ, ம். அடிக்கலைன்னா இவ்வளோ பாயிண்ட் கீழ வந்தாலும், ம். உங்க கேண்டிலுக்கு மேல ம். ஒரு ஒயிட் கேண்டில் வரும்போது மட்டும் தான் நீங்க அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகணும். ஓகே. ம். ஓகேயா? அப்ப நான் கீழ போயிருக்கேன். நான் கீழ தான் போனேன். நான் தப்பா எடுத்துட்டேன் ட்ரேடு. ஆனா ஓகே. நான் கீழ போயிருச்சு. நான் ம். வந்து கீழ தான் எடுத்திருக்கேன். ம். அப்படின்னு சொன்னா, உங்களுடைய டார்கெட் என்னன்னா, இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் இந்த கேண்டில், இந்த கேண்டில். கரெக்ட்டா? ஓகே. ஓகே. ம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் அப்ப ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை. ம். அதுக்கு மார்க் பண்ணிட்டேன். ம். ஆல்மோஸ்ட் சேம் அப்படிங்கிற ம். மாரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெறைய லைன் போட வேண்டாம். ஓகேயா? ம். அப்ப ம். நீங்க இங்க போயிருந்துச்சுன்னா, இது வரைக்கும் வந்திருக்கும். ஓகே. ஓகே. ம். அப்ப ரொம்ப கீ பாயிண்ட்டா நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடம்னா, இங்க வந்து ஒரு வீக் வந்து இத டெஸ்ட் பண்ணும். 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் அவ்வளோதான் டெஸ்ட் பண்ணும். ம். ம். அந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கேண்டில் வந்துரும். ஏன்னா, ம். இந்த கேண்டிலுக்கு மேலேயோ, கீழேயோ ம்.
அது வரும்போது ஒரு ஒயிட் கேண்டில் அலர்ட் மாதிரி வந்துடும். அப்போ இங்கே நீ ஷார்ட் போயிருந்தா இந்த ஒயிட் கேண்டில் நீங்கள் அதுக்கு மேலே டிசிஷன் எடுக்கணும். ம், ம், ஓகே. அப்போ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்துருச்சு. ம், ம். இந்த கேண்டிலுக்கு கீழே அது வந்து டெஸ்ட் பண்ணி அடுத்த கேண்டில் விக்கு விட்டுருச்சு. ஓகேயா? ஓகே சார். ஓகே. அப்போ இந்த இது புக் பண்ணிடணும் நம்ம. ஓகே. ஓகேயா? அப்போ இந்த கேண்டில் வந்தோடனே இந்த கேண்டிலுக்கு கீழே போனால் ட்ரேடு, மேலே போனால் உங்களுக்கு டார்கெட் இதுதான். இன்னொரு ஓகே. வாட்டி நான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு டார்கெட் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதுக்கு ப்ரீவியஸாக கேண்டில் இருந்தால் அந்த கேண்டிலோட ஹை தான் உங்களுக்கு டார்கெட். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேருந்து இப்போ வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. எனக்கு வந்து லாங் போடுறேன்னா எனக்கு டார்கெட் என்னன்னு தெரியணும். அப்போ டார்கெட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுதான். இங்கே என்ட்ரு ஆகி இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலோட லோ. ஓகேயா? ஓகே. இந்த கேண்டிலோட லோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேயா? அப்போ ம். இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த டார்கெட் கட்டாயம் போகும். இந்த கேண்டிலோட லோவில் டெஸ்ட் பண்ணி அதுக்கு மேலேயும் டெஸ்ட் பண்ணியிருக்குன்னா அதோட பாடி. ஓகே. ம், ம், அப்போ அந்த பாடியை டச் பண்ணிட்டு திருப்பியும் க்ளோசிங் வந்து கீழே வச்சா அப்படின்னா திருப்பியும் வந்து அடுத்த டார்கெட் வந்து ஒயிட் கேண்டில் வர்ற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ம், ம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒயிட் கேண்டில் எப்பயுமே நீங்கள் டார்கெட்டை ஒன் பை ஒன்னாக புக் பண்ணிட்டு வர்றது பெட்டர். ஓகேயா? ம், ம், ம். இப்போ அடுத்த கேண்டில் வந்து போயிட்டு திருப்பியும் வந்து இந்த வெள்ளை கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. ம், வெள்ளை கேண்டிலும் வரல. அப்போ ஸ்டில் பையிங்கில் இருக்கு. மேலே இந்த இடத்த ஒரு வாட்டி டச் பண்ணுச்சுன்னா இந்த ஒயிட் கேண்டில், ம். இந்த ஒயிட் கேண்டில் இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிருச்சு. இந்த பாடியை வந்து டச் பண்ணிருச்சு. இந்த ம், பாடிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணணும். திருப்பி ம், கட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி இங்கே அடிக்கும்போது இந்த கேண்டிலோட பாடி அடிச்சிருச்சுன்னா ம், ம், இந்த டார்கெட் கட்டாயம் போயிடும். அப்போ உங்களோட இந்த கேண்டில் வந்து லென்த்தாக இருக்குது. இப்போ வந்து இந்த கேண்டில் சின்னதாக இருக்குது. அப்போ ஓகே, ம், 11,500லேருந்து 11,800 300 பாயிண்ட் இருக்குன்னா ம், இந்த 300 பாயிண்ட் நீங்கள் எப்படி வந்து புக் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த லோவை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அடிக்கும். ஓகேயா? ம், ம். அப்படி அடிச்சிச்சுன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ம். இங்கேருந்து இப்படி திரும்புறதுக்கு வாய்ப்பு. அப்போ கீழே இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஓகே. இது வரைக்கும் வந்திருக்கு. ம், ம், அதே போல் இந்த ஹைக்கு மேலே அது ஒரு விக்கு வச்சுட்டு இந்த கேண்டிலோட கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே க்ளோஸ் வச்சிருக்கான். ம், ஓகேயா? அந்த மந்த்து, ம், ம், இந்த மந்த்து வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கான்னா அதோட லோ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கான் பாருங்க. அந்த பாடி வரைக்கும் வந்திருக்கான். ம், ம். ஓகேயா? வேணா அதை நான் கிளியராக காட்டுறேன். ஓகே. இப்போ இந்த கேண்டில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டான். அப்போ வந்து டார்கெட் போயிடுச்சு. திருப்பியும் வந்து இந்த கேண்டிலோட ஐ வரைக்கும் வந்திருக்கான். பாடியோட அப்பர் பாடி வரைக்கும் வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் ஓகே. அந்த area வந்துட்டு ம், திருப்பியும் இது வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ம். கரெக்டுங்களா? ஓகே. திருப்பியும் வந்து அதோட ரெண்டாவது டார்கெட் எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த இடத்த போய் டெஸ்ட் மட்டும் பண்ணுச்சுன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும். ம், ம். இதுக்கு மேலே இந்த பாடிக்கும் இந்த விக்குக்கு உள்ளார அவன் க்ளோஸ் பண்ணான்னா உங்களுடைய டார்கெட் இது கட்டாயம் போயிடும். ஓகே. இந்த பாயிண்ட்ல அடிச்சான்னா ரிவர்ஸ் ம். ஆயிரும். அதை நான் வந்து திருப்பி இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஓகேயா? அதே ஓகே போல் சார். இந்த விக்குக்கும் இதுக்கும் இடையில எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணான்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பாக போய் அடிச்சிடும். ம், ம், ஓகே. இந்த பாடிக்கு மேலே இப்போ இந்த இடத்துல அடிச்சிருக்கான் அப்படின்னா ம். இதுக்கு அந்த டார்கெட்டும் போயிடும், இந்த டார்கெட்டும் போயிடும். ஓகே. ஓகேயா? இதுதான் சினாரியோ. அதாவது ம். நீங்க பை போயிருந்தா உங்களுடைய டார்கெட் இதுக்கு ப்ரீவியஸ்ல உள்ளது இத்தனை. ஓகே. ஓகேயா? அப்போ இங்க எடுக்கிற இதை ட்ரேடை நீங்க நான் கண்ணை மூடிட்டு நான் ஒயிட் கேண்டில் தான் விடுவேன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல தான் கொண்டு போய் விடணும். ம், ம். இந்த ஏரியாவில் கொண்டு போய் விட்டுருக்கணும். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா? இந்த ஓகே. ம். கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு.
ஒரு கேண்டில் ஒன்று வச்சிருக்கான், அதுக்கு அடுத்தது ஒயிட் கேண்டில். அப்போ இந்த ப்ரைஸுக்கும் மேலே ஒரு ரெண்டு ரெண்டு லைன் இந்த மந்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே பை. ஓகே சார். இது கொஞ்சம் ஓகே. இந்த கேண்டிலுக்கு மேலே பை வரும், ஓகே. இதுக்கு கீழே செல்லு. ஓகேயா? இப்போ ஓகே. செல்லு வந்து எங்கே வரணும்? கீழே ஒயிட் கேண்டில் வரைக்கும் வரணும். இப்போ இந்த இடத்துல ஷார்ட்டிங். ஓகேயா? ம் ம். இதுக்கு கீழே க்ளோஸ். இந்த க்ளோஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சரியா? ஓகே. ம். அப்ப இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணணும், இந்த வாரம் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும்னா ம் ம். நீங்க என்ன டிசைட் பண்ணணும்? இதை வந்து சின்ன டைம் ஃப்ரேம்லேயே அந்த மீனிங்லேயே நான் சொல்றேன். ஓகேயா? ம். இந்த கேண்டிலுக்கு கீழே இது கட் பண்றோம். ஓகேயா? ஓகே. கட் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் எது வரும்? இந்த கேண்டிலுக்கும் கீழே இந்த கேண்டிலோட ம் ஃபர்ஸ்ட் இந்த ஹையை வந்து டச் பண்ணும். ம் ம் ம். ஓகேயா? அப்போ உங்களுடைய டார்கெட் என்ன இருக்கும்? இது மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஓகேயா? இதையும் கட் பண்ணுது அப்போனா இது டெய்லியிலையோ மற்ற டைம் ஃப்ரேம்லையோ இதை கட் பண்ணுது. ஓகே. இதையும் கட் பண்ணி அது க்ளோஸ் வச்சிருச்சு, இதையும் கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இந்த கேண்டிலோட லோ வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும். ஓகே. கரெக்டா? ஓகே. ரொம்ப சார் சிம்பிளா நீ சார் ஒரு டவுட்டு சார். இப்போ சொல்லுங்கப்பா. இப்போ கட் ஆகுதுன்னா இப்போ ஆக்சுவலாக இப்போ மந்த்லியில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து அந்த லைனை வரைஞ்சி டெய்லி டைம் ஃப்ரேமில் அது கட் ஆகி க்ளோஸ் வச்சுட்டாவே டவுன் ட்ரெண்ட் நம்ம எடுத்து நம்ம மறுபடியும் அகைன் நம்ம இல்ல செல்லிங்க்கு இல்ல கண்டினியூ இல்ல பண்ணலாமா? இல்ல அதாவது என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும்தான் நீங்க பண்ணணும். இப்போ- ஓகே. அப்ப இத மந்த்லிலன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே. அப்ப இந்த மந்த்லில இந்த கேண்டில் கட் பண்ணா டார்கெட் இதுதானே? ஆமாம் சார், டார்கெட் போயிடுச்சு. நான் ஓகே. ரொம்ப சிம்பிளா இப்படி பண்ணி பாருங்க. ஓகேயா? அது உங்களுக்கு ஈஸியா புரியும். டார்கெட்லாம் இப்படி பண்ணுங்க. இப்போ இந்த கர்சர் வைக்கிறேன், இந்த கேண்டிலுக்கு நேரா வைக்கிறேன். ஓகே ஓகே. சார். அப்ப இந்த பார்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரெக்டா? எஸ் ம். சார். இந்த லைனை வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்படி வச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு நேரா கீழே எங்க இருக்கு டாட்டர் லைன்? இங்க. ஓகேயா? செகண்ட் டார்கெட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன? இங்க ஒரு டார்கெட் வந்துருச்சு. ஓகேயா? இது வந்து சப்போர்ட், ஏன்னா இந்த கேண்டிலோட ஹை. ம். சரியா? ஓகே சார். புரியல, என்ன இன்னொரு வாட்டி கேளுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இது ஒன்றும் இல்லை அடுத்து. சார், ஆக்சுவலாக என்னோட கேள்வினா ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே. நான் மறுபடியும் நான் வந்து ரிவர்சலுக்கு நான் எதிர்பார்ப்பேனா இல்லை மறுபடியும் அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதை வச்சு நான் கன்ஃபார்ம் இதை பண்ணட்டும்? வந்து நீங்க டெய்லியில 1 மினிட்ல எப்படி வேணாலும் நம்ம காட்டலாம். இது வந்து சினாரியோ. ஓகே. இது வந்து ஓகே சார். இப்படி நடக்குது. இப்ப நான் வந்து திருப்பி ஏன் டிராயிங் அழிக்கிறேன்னா இதை நான் அதை திருப்பி அழிக்கிறேன். ஓகேயா? ஓகே சார். ஒரு நிமிஷம், ஆல் டிராயிங். ஏன் போல் இந்த லைனு? ஓ, இதுல போட்டணும். ஒரே நிமிஷம். இப்ப இந்த கேண்டில் வந்து பார்க்குறோம், இது மந்த்லியில பார்க்குறோம். ஓகேயா? ஆமாம். மந்த்லியில இங்க கட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க வரணும். ஆமாம் சார். அப்ப இதை கட் பண்ணுச்சுன்னா அந்த மந்தோட டார்கெட் இது, இந்த ஓ. கேண்டிலோட லோ. ஓகே. கரெக்டா வந்துருச்சா? கரெக்ட். வந்துருச்சு அப்ப சார். இதோட சப்போர்ட் எங்க இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த அடுத்து ப்ரீவியஸாக கேண்டிலோட இருக்கிற ஹை ஒயிட் தான் கேண்டில். சப்போர்ட். ம். ஓகேயா? இந்த கேண்டிலோட ஹை தானே சப்போர்ட். எஸ் சார். அப்ப இந்த கேண்டிலோட சப்போர்ட்ல வந்து கரெக்டா டச் பண்ணிச்சா? எஸ் சார். 11,172. ஆமாம் சார், டச் ஓகேயா? பண்ணி ரூம்ஸ் ஆகி மறுபடியும் தான் கீழே விழுந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் மேல போய் திருப்பியும் அதை கீழே உடைக்குது. ம். உடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு கீழே டெய்லியிலயோ எதுலயோ அது க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா இதை கட் பண்ணுச்சுன்னா இது பாடி. ஓகே. இதெல்லாம் கட் பண்ணி இங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் இது. ஓகே சார். அப்போ அடுத்த லோ இது, அடுத்த லோ இது, அடுத்த லோ இது, அடுத்த லோ இது. கரெக்டா? கரெக்ட் சார். சார் இப்போ அப்ப மந்த்லியில மட்டும்தான் ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகுமா சார்? எப்பப்ப மந்த்லியில மட்டும்தான் ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகுமா இல்லை எல்லா ஒன் மினிட்ல கூட 30 செகண்ட்ல கூட ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். நான் ஓகே, போட்டுக்கிறேன். சரிங்க சார். ஓகே. அப்ப இந்த இடத்துல நீ ஷார்ட் பண்ணினா உனக்கு வெள்ளை கேண்டில் எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. ஆமாம் சார்.
அப்போ நம்ம லாஜிக் படி இந்த ஒயிட் கேண்டில்லேருந்து எடுத்துருந்தோம்னா இந்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும். எஸ் சார். ம். ஓகே, அப்போ இந்த பாட்டம் வந்து நம்மளுக்கு தெரியல. ம். ஆமாம். சரியா? இந்த பாட்டம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த லைன் வரைக்கும் வந்துருச்சு. ம். கரெக்டா? அப்போ கரெக்ட். இதுக்கு கீழேயும் மார்க்கெட் போயிடுச்சு. எனக்கு எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாதுன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஒயிட் கேண்டில்லாம் போடணும். ஓகே. மேனுவலாக நம்ம போடணும். ஓகேயா? ஓகே சார். இப்போ இதை எப்படி டெலீட் பண்ண இந்த லைனை? சரி, நான் டெலீட்லாம் பண்ணல, அப்படி இழுத்து வைக்கிறேன். ஓகே, இது வந்து மேனுவலாக நீங்கள் போடணும். ஓகே சார். ஓகே, அதே போல் இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு கீழே இது வரைக்கும் நம்மளுக்கு லைன் வந்திருக்கு. சார். இந்த லைனுக்கு கீழே ம். ஓகே, இப்போ வந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸாக இந்த கேண்டில் இருக்கு. கரெக்டா? ஆமாம் சார். இது வரைக்கும்லாம் போயிருக்கு. இந்த கேண்டில் வரைக்கும் தான் அது லோ போயிருக்கு. எஸ் சார். ஓகேயா? க்ளோசிங் எந்த கேண்டிலுக்கு மேலே வச்சிருக்கான்? இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ். ஆமாம் சார். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தர் லோ. ஓகே. ஃபர்தர் லோ வந்து போயிருக்கலாம், ஆனால் இந்த மந்த்தில் இங்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ம். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா பை தானே. ஆமாம் சார். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா தான் ஃபர்தராக இந்த கேண்டில் இதுக்கப்புறம் அகைன் கீழே போகும். ம். கரெக்டா? கரெக்ட் சார். இந்த கேண்டிலுக்கு கீழே திருப்பி அகைன் வந்து அதுக்கப்புறம் தான் போகும். இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா இவ்வளோ தூரம்லாம் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே தான் அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, க்ளோஸ் வந்து எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு. அடுத்த கேண்டிலோட லோ பாருங்க எந்த இடத்துல வந்திருக்கு? அது இந்த இடத்துல வந்திருக்கு இடத்துல சார். ஹைக் வந்திருக்கு. இது ஏன் இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கணும். ஓகேயா? ம். நான் இந்த இடத்துல ஒரு பை போயிருக்கேன். ஓகே. நான் வந்து 10 வருஷத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு இடத்த மிஸ் பண்ணுச்சுன்னா திருப்பியும் அது ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும். ம். கரெக்டா? அப்போ 12,000 இருக்கும்போது 8,000 7,000 வரும்னு யார் சொல்லுவா? ம். அப்போ லோ இங்கே வருது, க்ளோஸ் இங்கே இதுக்கு மேலே வைக்கிது. ஓகேயா? எனக்கு இந்த இடத்துல நான் லாங் போயிருக்கேன்னா எனக்கு ஒரு வாட்டி வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணணும். பண்ணும்போது எனக்கு சேஃபர் சைடில் எனக்கு ஒரு எக்ஸிட்டுக்கு வெள்ளை கேண்டில் வரணும். ஓகே. ஓகே சார். இங்கெல்லாம் உனக்கு எல்லா இடத்துலையுமே வெள்ளை கேண்டில் வரும். இப்போ இந்த வெள்ளை கேண்டில் வந்துச்சு, நான் கீழே போனேன், எனக்கு ஒரு வெள்ளை கேண்டில் மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ம். நான் இங்கேருந்து வந்து மேலே போயிருக்கேன்னு வை. ஓகேயா? ம். மேலே போயிருக்கேன்னா இதை வச்சுக்கலாம். அப்போ கீழே போனது கூட எனக்கு மேலே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஆமாம். ஓகேயா? அப்போ நான் மேலே போயிருக்கேன் அப்படின்னா திருப்பியும் வந்து அது கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் வந்துடும். எங்க அப்போ உனக்கு வந்துச்சோ அதுக்கு மேல அது நியர் பைலயோ இல்ல அந்த கேண்டில் டச் பண்ணியோ உனக்கு ஒயிட் கேண்டில் கொடுத்துரும். இந்த சப்போஸ் இடத்துல செல்லிங் போயிருந்தா கூட மடி எனக்கு காஸ்ட் டு காஸ்ட் மடி வந்திருக்கு சார். வந்துருது. இல்லையா? ஆ. ஆமா, அதாவது அதான் அதுக்கு தான் நான் இதை சொல்றது. இது வந்து பெருசா லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நீங்க கரெக்டா அந்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து இது வந்து அந்த இடத்த வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிடும். ஒரு வாட்டி பண்ணோம், பண்ணதுக்கு அப்புறம் போய் நீங்க வந்து அந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே. ஓகே. ஓகே, அப்போ வந்து அஹ், இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா இங்கேருந்து விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம இம்மிடியேட்டாக போய் நம்ம பை பண்ணிடக்கூடாது. இது அப்படியே மேலே போயிடும். ம். ஓகேயா? இது அப்படியே மேலே போயிடும் அப்படின்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. திருப்பி இந்த கேண்டில் கீழே வந்து ஒயிட்டு எப்போ வருதோ அப்போ தான் இதை ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிட்டு நீ வந்து ஃபர்தராக மேலே போகணும். ஓகே. ஓகே. ஓகேயா? அப்போ இந்த இடத்த வந்து இதுக்கு டார்கெட் என்ன? இந்த ஒயிட் கேண்டிலுக்கு டார்கெட் என்ன? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. திருப்பியும் வந்து நம்ம ஸ்டாக்கை பற்றியோ இதை பற்றியோ இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இப்போக்கே இந்த கேண்டில் பேசிஸில் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃப்ரீக்வெண்ட்டாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆஹ், இன்னும் கீ பாயிண்ட்லாம் என்னென்ன இருக்குது, அப்போ 2 இதை போட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதை இன்னொன்று டெவலப் பண்ணியிருக்கேன். ஓ, ஓகேயா? இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா
இந்த ஹை லோக்கெல்லாம் இந்த கேண்டிலோட பாடிக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து இந்த லைன் வந்துடுறது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ 2 லைன் மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து இந்த பாடிக்கும் சேர்த்து லைன் வந்துடும். அப்போ பார்க்கும்போது சின்ன டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கேண்டிலுக்கு டார்கெட் என்னன்னா, இதை கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் எல்லாம் போட்டுக்கோங்க. ஓகேயா? இந்த ஓகே லைன் எல்லாம் உங்களுக்கு போடணும். அப்புறம் இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, ப்ரீவியஸாக இங்கே இருக்கிற லைனை தான் பார்க்கணும். இந்த ப்ரைஸுக்கு நியராக என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேயா? அப்போ இந்த ப்ரைஸுக்கு கீழே போகாது, மேலே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ ம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படி வரும். செகண்ட் டார்கெட் வந்து இந்த லைன் வரும், இந்த லைன் வரும், இதெல்லாம் வரும். ஓகேயா? ஆல் த வே ஸ்ட்ரெயிட் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட டார்கெட் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டில் சாரி, இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்னா இதுதான் வரும். ஓகேயா? அப்போ ம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே தான் வந்து மேஜர் டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். சரியா? ஓகே ஓகே அப்போ இந்த கேண்டிலோட மேலே இந்த கேண்டில் இருக்கு, இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து பை வரும். கரெக்டா? இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டில் தான் ஹை. இதை கட் பண்ணுச்சுன்னா அடுத்தது எப்போ ஒயிட் கேண்டில் வருதோ அப்போ அப்போ அந்த லோவை கட் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் இல்லைங்களா சார்? க்ளோஸ் ஆமாம், வச்சாதான் இதை கட் பண்ணிச்சுனாலே ஓகே. இதை கட் பண்ணி க்ளோஸ் இதுக்குள்ளே வச்சாலே டார்கெட் இங்கே போயிடும்ல. ஓகே ஓகே ஓகேயா? அப்போ நீ இங்கே எடுக்கிற அப்படின்னா ஒரு ஒயிட் கேண்டில் வருது, அதுக்கு கீழே கட் பண்ணிச்சுன்னா தானே இங்கே வரும். ம் இப்போ இந்த லைன் இதெல்லாம் லைன் போட்டிங்கன்னா இப்போ இந்த ஒயிட் கேண்டிலுக்கெல்லாம் லைன் போட்டிங்கன்னா உனக்கு வந்து அதெல்லாம் வந்து சப்போர்ட். ஓகேயா? இதை தான் நாளைக்கு சொல்கிறேன் நான். எந்த இடத்துக்கும் மேலே அது க்ளோஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போக்கே ஓகே இதை பாருங்க. சாட்டர்டேயும் நாளைக்குமே வந்து ஒரு வீடியோ போடும். ஓகே, இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இந்த ஒயிட் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கீழே வரும். இல்லைன்னா இது மேஜர் சப்போர்ட். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்த வந்து அது ரீடெஸ்டே பண்ணாது. ஓகே ஓகே ஓகே, சார் இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டிலை கீழே க்ளோஸே பண்ணாது. க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஓகே சார் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். ம் ஓகே, இந்த கேண்டில் போட்டு மேலே போயிருச்சுன்னா அடுத்த ஒயிட் கேண்டில் எங்கே இங்கே வருது. ஓகே, இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி போறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். ஓகே ஓகே ஓகே, இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டானா இந்த கேண்டில் கீழே க்ளோஸே வைக்காது. அடுத்த டார்கெட் கொடுத்துட்டு தான் ஆமாம் வைக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த இடத்துல இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த வந்து அது க்ளோஸே வைக்காது. அப்படி ஓகே க்ளோஸ் வைக்கணும்னா உங்களுக்கு ஒயிட் கேண்டில் போடாமல் க்ளோஸே வைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே இது வந்திருக்கு. கரெக்டா? ஆமாம் சார் அப்போ வந்து இந்த கேண்டில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இந்த கேண்டிலோட ஃபஸ்ட்டு கட் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் இங்கே வரும். ஓகே சார் இங்கெல்லாம் வந்து இங்கே கட் பண்ணி க்ளோஸ் வச்சாலும் திருப்பி இங்கே வரும். ஆனால் ஓகே இங்கே வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் இதுதான். அப்போ உங்களுடைய டிஸ்டன்ஸே இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அதிகபட்சம் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் இங்கே வரும். சரியா? இது வரைக்கும் ஓகே ஓகேவா? சார் அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு கீழே க்ளோஸ் அப்படின்னு வச்சுச்சுன்னா தான் கீழே வரும். இங்கே க்ளோஸ் வச்சிருச்சே. கரெக்டா? ஆமாம் சார் க்ளோஸ் வச்சிருக்கு கீழே. ஏன் இங்கே வரல? ஏன்னா இந்த க்ளோஸுங்கிறது இந்த மந்த்லியில் இதுக்கு கீழே க்ளோஸ் அப்படின்னா மட்டும்தான். இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது டச் ஆனால் ஃபர்தராக கீழே வரும். ம் அப்போ இந்த இடத்துல நீ என்ன கேட்கணும்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்ட ம் கேண்டில் டு கேண்டில்னா இங்கே தானே, இங்கே கேண்டில் டு கேண்டில். ஓகேயா? ம் இந்த கேண்டில் டு கேண்டில் இதுதான். ஓகே இந்த கேண்டில் டு கேண்டில் வெயிட் பண்ணால் உனக்கு லாஸ் கூட எங்கே வர்றது இல்லை, மேலே தானே ஆமாம் முடிஞ்சிருக்கு. ஆமாம் சார் ஓகேயா? கீழே போனாலும் நீ கேண்டில் டு கேண்டில்னா மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேயா? அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இருக்கு, ஃபர்தராக மேலே போய் மார்க்கெட் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு. வந்தால் எங்கே வரணும்? இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் பிரேக் மட்டும் அவுட் ஆனால் அந்த வரைக்கும் வரும். ம் இது வரைக்கும் வரும் 20,200. அதனால தான் வீடியோ 70,200 போட்டேன். சரியா?
ஓகே சார். அப்ப இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கேண்டிலோட பர்பஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாலா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா என்ன? உங்களுக்கு புரிஞ்சு சார். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே. கேண்டில் டு கேண்டில் எப்படி பார்க்கறது, அது ஆமா. எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. இப்போ உண்மையான உடனே ஃபர்தரா நெக்ஸ்ட் இதுல வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு ஒரு பிரைஸ்ல வந்து சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. கண்டிப்பா நம்ம அதுவும் பேசுவோம். ரெண்டாவது வந்து ஸ்டாக்கை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சில ஸ்டாக்லாம் பார்த்தா. சரிங்க சார். இப்போ அஹ், அதையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஆஃப் வியூல எப்படி ஸ்விங்ல எப்படி போகலாம், ஆமா. அப்புறம் ஆப்ஷன்ஸ்னா எப்படி, ஆப்ஷன்ஸ்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட், அந்த பிரைஸ் பிரைஸ் ஆமா. பிளே எப்படி பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே, அதையும் நம்ம பேசுவோம். நம்ம ஆப்ஷன் ஒரு தனி செஷனா வச்சு. தனியா இப்போ இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்ல ஆமா. வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பிரைஸ்க்குள்ள எப்படி ப்ளே பண்றதுன்னு மட்டும் நெக்ஸ்ட் வீடியோல. கண்டிப்பா இது வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம்ல காமிச்சோம்னா ஈஸி. ம் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அரை மணி நேரத்துல வந்து உங்களுக்கு ஈஸியா ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ம் இந்த சாட்டர்டே சண்டேல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது நம்ம கூகுள் மீட்ல கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஓகே சார். டெலிகிராம்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம இந்த ஒரு 20 நாள் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறோம். ஓகே, அந்த சரி. 31ஆம் தேதி வரைக்கும் அந்த டெலிகிராம் லிங்க்கை வந்து அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் போஸ்ட் பண்ணதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ ட்ரையலை வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே, ஃபர்தராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த இண்டிகேட்டரில் என்ன டவுட் இருந்தாலும் ஒரு வீக்லி வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் த மார்க்கெட்டு. உங்களுக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்து மற்ற இண்டிகேட்டரு அது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பியூராக வந்து இது பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ சார் இது வந்து சார் இது எந்த டைமிங் கிளாஸ் போகுது? டவுட் செஷனுங்களா? மார்க்கெட் முடிஞ்சோன்னே நம்ம பண்ணலாம். சரி சார். அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து எனக்கு ஷிஃப்ட் என்ன டைம்னு பார்த்துக்கிறேன். அதை பார்த்துட்டு வீக்லி வந்து லைவ் ட்ரேடில் ஒரு 1 ஹவர் காலையில் ஒரு 1 ஹவர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே அடுத்த ஃபாலோ த வீக் வந்து ஈவினிங்கில் ஆஃப்டர் த மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பிக்கப் ஆகிற வரைக்கும் நம்ம சரிங்க. வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் இது. ஓகே சார். ஜஸ்ட்டு பாருங்கள் அந்த இது முடிகிற வரைக்கும். ஆ இப்போ வந்து புதுசாக வந்து இந்த லைன்லாம் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டரில் இந்த இடத்துல லைன் நம்ம. சார் இது வரைக்கும் ஒயிட் தான் சொன்னீங்க. இது சிலது எல்லோலாம் இருக்குதே. ஓகே, எல்லோ கரெக்டான கேட்டேன் தீபக். இது இந்த எல்லோங்கிறது திருப்பி அடுத்த செஷனில் சொல்கிறேன். எல்லோங்கிறது ஓகே சார். என்னன்னா இந்த ஒயிட் கேண்டில் பக்கத்தில் எல்லோ போட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அது ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வெள்ளை கேண்டில் எல்லோ கேண்டிலுக்கு மேலேன்னா ஃபர்தராக வந்து மேலே போகிறது. இப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸாகவும் ஆக்ட் பண்ணும், ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவும் இது இது பண்ணும். மெயினாக வந்து இதோட பர்பஸ் என்னன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள அது இருக்கு இந்த கேண்டிலுக்குள்ள அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே அது வந்து மாற்றிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 3 நாள் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு அது வந்து காட்டி விடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓகே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம பேசின மாதிரி இதுக்குள்ள ட்ரேடே இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். கரெக்டாக இன்னும் ஒரு நிமிஷம் என்னமோ இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கேண்டிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டில் வச்சிருப்பாங்க? ஒரு எல்லோ 2 3 4 5 6 7 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஒயிட் கேண்டிலுக்குள்ள தான் இவ்வளவும் நடந்தது.